ஒளிமலை மகா ஞான ஒளிமலையாய் மகா ஞான ஒளிமலையாய் அவர் இருக்கும். அவர் வாலிப பிள்ளையாய் இருக்கிறார். வாலிப பிள்ளைனா என்றைக்கும் இளமையாகவே இருக்கிறார். அவருக்கு முதுமை என்பது கிடையாது. அந்த மகாராசன ஞான ஒளிமலையாய் அந்த வீர பிறந்தார். அவருடைய வழியிலே இங்கே ஒரு மதுரையாக வைகுண்டம் பிறந்து வருகிறார். அந்த பூலோக வெளியில ராஜ்யத்திலே ஆச்சாரமாய் இருக்கிறவர்களும் அழுக்காத புத்திமதி, அழுக்காத மாசு புத்திமதி, அஞ்ஞானம் கலந்த புத்திமதியாய் இருக்கிறவர்களுக்கும் அங்கே அவரவர் ஆங்கார் நாம் கொண்ட அழுக்கார புத்திமதி உடையவங்களுக்கு தான் ஆங்கார ஆணவம் இல்லையா? இந்த ஆங்கார ஆணவம் அழிச்சுவிடும். ஆங்காரமாகவே அலைந்து அழிந்து போவார்கள். அதன் மேல் 18 துர்க்கை அம்மாள் பிறந்து அந்த கலியுக பஞ்சமிந்த ராஜ்யத்திலே 18 துர்க்கை என்ன சொன்னா 18 துர்க்கையாலே பாழாக லோகம் எல்லாம் என்ன சொல்றாங்க இல்லையா? 18 விதமான பேரழிவுகள் இந்த நாட்டிலே வருவாங்க. ஏன்னா அந்த துர்க்கை என்பவள் அழிக்கக்கூடிய சக்தி. அந்த அழிக்கக்கூடிய சக்தியின் காரணமாக 18 விதமான பேரழிவுகள் இந்த நாட்டிலே வரும். இப்படி பிறந்து கலியுக பஞ்சமிந்த ராஜ்யத்திலே வருகிறாள். வந்தவுடனே 3 நாள் மூடி யானை குதிக்கை போல் மழை பெய்யும். அறத்தட்டி மழை இப்ப வேற மழைக்கு தாக்குப்பிடிக்கல. பாத்தீங்களா? 1 மணி நேரம் மழை பெஞ்சா நாடு தாக்குப்பிடிக்கல. சென்னை மாநகரம் என்ன ஆச்சு? 1 மணி நேரம் பெய்த மழைக்கு ஒரு நாளுக்கு தாக்குப்பிடிக்கல. ஸ்தம்பித்ததுடைய நாடு. அப்ப 3 நாள் இருள் மூடி யானை குதிக்கை போல் மழை பெய்தா என்ன வரும் என்கிறத பாருங்க. அதான் சொல்லுகிறா ராஜ்யத்திலே வருகிறார். அங்கே வந்தவுடன் 3 நாள் இருள் மூடி யானை குதிக்கை போல் மழை பெய்யும். அதிலே சில துச்சனர்கள் எல்லாம் மாண்டு போவார்கள். யார் மாண்டு போவா? துச்சனர்கள் மாண்டு போவாங்க. அப்ப கருத்தா இருக்கிற மக்கள் மாள மாட்டாங்க. உங்களை அழிக்க வரல ஐயா, உங்களை பாதுகாக்க வருகிறார். உங்களுக்கு பாதுகாப்பு வழி சொல்றார். இப்படி வருகிறது. பேரழிவு வர இருக்கிறது. அந்த பேரழிவில் இருந்து உங்களை நீங்க தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று ஐயா சொல்றார். அப்ப வர்றது வந்துதான் வர்றது வந்துதான் ஆகும். அழிவு வரும். ஆனா உங்களை அழிய விட மாட்டார். துச்சனர்கள் மாண்டு போவார்கள். அதுவே பக்தியாய் இருக்கிறவர்களும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறவர்களும் கண்ணில்லாமல் இருக்கிறவர்களும் தனமில்லாமல் இருக்கிறவர்களும் அங்கே பராபர மூர்த்தியும் சார்ந்த சிவமூர்த்தியும் ஸ்ரீராம